கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம் சிருஷ்டிப்பின் அந்த சராசரத்தின் நாயகன் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இந்த வார்த்தை மிக எளியதாக இருந்தது, சுருக்கமாகவும் எளிமையானதாகவும் இருந்தது. இருளை படைக்கவில்லை, இருளிலிருந்து உலகை பிரித்து, அதாவது பரிசுத்தமான வார்த்தை. இந்த பரிசுத்தம் உள்ள அந்த வார்த்தையின்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் பேசிய முழு விவரமாவது முதல் தேவன் பிறப்பித்ததான கட்டளை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. ஒரு மனிதன் பாவத்தின் இருளிலிருந்து வெளிச்சமாகிய பரிசுத்தத்தை பெற ரெக்வெஸ்ட் தேவையில்லை. அதற்கு ஒரு அதிகாரம் உள்ள கட்டளை தேவை. தேவனின் விசுவாசமுள்ள முதல் வார்த்தை உரைத்த போது வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? மேன்மையான அவருடைய மெய்யான ஒளியாகிய தேவனிடத்தில் இருந்தே வெளிச்சம் வந்தது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் போது மட்டுமே உங்களிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒளியாயும், அது தேவனிடத்திலிருந்து புறப்படும் ஒரு பரிசுத்தமுள்ள வார்த்தையாயும் இருக்கும். இன்று அநேக தேவ பிள்ளைகள் பிரசங்க மேடையிலிருந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெளிச்சத்தின் பிரசங்கமாக, மெசேஜ் ஆஃப் லைட் ஆக இருக்க வேண்டும். முதலில் அவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெளிச்சம் தரும், பரிசுத்தமாக இருக்கும் வார்த்தையாக இருக்கும். ஆனால் மிகவும் வேதனையாக ஒரு விஷயம் என்னவென்றால், போதகரின் வார்த்தையானது பரிசுத்த ஜீவியம், அதாவது புத்தியை தெளிவிக்கும், இருளை போக்கும், வெளிச்சம் தரும் வார்த்தையாக இராமல் வருத்தமாக இருக்கிறது. என்னவென்றால், பாடல், ஆடல், கூத்து, விளையாட்டு, சிரிப்பு, களியாட்டு தரும் வார்த்தை மூலமாக ஜனங்களை ஈர்க்கவும் பாடுபடுகிறார்கள். எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் பிரியமானவர்களே என்பதை மறந்துவிடார்கள். பிரியமானவர்களே, தேவன் ஒளியாக இருக்கிறார், அதில் இருளே இல்லை. அவர் பரிசுத்தர். நாம் வெளிச்சமாக பரிசுத்தமாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். காட் பிளஸ் யூ.